கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை. இளப்பிரியாவின் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. புலம்பல் 3வது அதிகாரம் 27வது வசனம். ஆமென். கர்த்தர் இந்த நாளில சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, சின்ன வயசாகுது. எனக்கு ரொம்ப நான் ஒரு கஷ்டத்த அனுபவிச்சுட்டு என் வாழ்க்கையில இருக்கேன். எனி டைம் நான் கண்ணீர பார்க்குறேன். கவலை பார்க்குறேன், துக்கத்த பார்க்குறேன். என்னால இந்த சின்ன வயசுல அவ்ளோ ஒரு கஷ்டத்த என்னால தாங்கவே முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு சொல்றது என்னன்னா, இந்த இளப்பிராயத்துல இந்த சின்ன வயசுல நீங்க நுகத்த சுமப்பது நல்லது. அதை கர்த்தர் தான் உங்க மேல வைத்தார் என்று நீங்க மௌனமா இருந்து அவரோட சமூகத்துல நீங்க அமர்ந்துருங்க. அவர் செய்கிற பெரிய காரியங்களை நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா, இள வயதுல நீங்க நுகத்தை சுமந்தால் முதிர் வயதுல கனி தந்து புஷ்டியும் பசுமையா இருப்பீங்க. நீங்க முதிர் வயது ஆகும்போது இந்த இள வயது சுமைகள் எல்லாவற்றையும் அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க அவர்களுக்கு ஆசீர்வதிக்கிறவர்களாகவும் அவர்களை நீங்க வழி நடத்த வேண்டியவர்களாகவும், ஏன்னா நீங்க கஷ்டமான கவலையான துக்கமான பாதைகளை கடந்து வர வர அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க ஆசீர்வாதமா மாறுவீங்க. அதனால இளவயதில் நுகத்தை சுமப்பது நல்லது. அதை கர்த்தர் வைத்தார் என்று அமைதியா இருங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கேட்ட யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.